பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா அம்மா பாத். இன்றைய எங்களுடைய பாடம் ஹுக்முல் இஹ்வத்தி வல் அஹ்வாத் லி தாய்வழி சகோதர சகோதரிகள் இவர்களுடைய சட்டங்கள். நாங்கள் பேசிக்லேருந்து போகிறதுனால எல்லாருக்கும் விளங்குற மாதிரி சொல்ல வேண்டிய தேவை இருக்குதுன்னா நாங்கள் விளங்கப்படுத்துகிறோம். தெரிஞ்சவங்க இதை ஸ்கிப் பண்ணி கொள்ளையிலும். இஹ்வா 3 வகையாக பிரிக்கலாம். சகோதர சகோதரிகள் அவங்கள நாங்கள் 3 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று அஹுன் ஷகீக், அஹுன் லில் அப், அஹுன் லில் 3 வகையாக பிரிக்கலாம். அஹுன் ஷகீக் என்று சொல்கிறது ஷகீக் என்றால் உடன் பிறந்த சகோதரர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள். ஷகீக்கா என்று சொல்லுவாங்க. உடன் பிறந்த சகோதரர்கள் என்று சொன்னால் ஒருத்தருக்குரிய தாய் தந்தையர்கள் ஒன்றாக இருக்கின்ற பொழுது அவருடைய சகோதரக்குரிய அதே தாய் தந்தையர்கள் இருப்பாங்க. இந்த இப்போ உதாரணமாக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களோட வாப்பா உம்மா எப்படி உங்களுக்கு ஒரே ஒத்தராக இருக்காங்களோ அதே மாதிரி உங்களோட சகோதர சகோதரிகளுக்கு இருப்பாங்க. அவங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் அஹுன் ஷகீக், உடன் பிறந்த சகோதரர். இதை வழங்கினால் அடுத்தது வழங்கிக்கொள்ளும். அஹுன் லில் அப் அப்படி என்றால் தந்தை வழியினால் வந்த சகோதரர். சிலவங்க இதை பிள்ளையாக வழங்குறாங்க. பிள்ளைகள் எப்படி என்றால் அஹுன் லில் அப் என்று சொன்னால் தந்தைக்குரிய சகோதரர் அப்படி என்று சொல்லி வழங்குறாங்க. அது பிள்ளை. பேசிக்காக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் சிக்குப்படுறதுனால சொல்கிறேன். பிள்ளைகள் குழப்பம் பெறது சிக்குப்படுற விஷயங்களை ஞாபகப்படுத்துகிறேன். தந்தை வழியினால் வந்த சகோதரர். தந்தை வழியினால் வந்த சகோதரர் என்று சொன்னால் தந்தை வேறொரு திருமணம் முடிக்கிறார், செகண்ட் மேரேஜ் ஒன்று பண்ணுறார். செகண்ட் மேரேஜில் கிடைச்ச அந்த பிள்ளையும் ஃபஸ்ட் மேரேஜில் கிடைச்ச பிள்ளையும் என்ன உறவு என்று கேட்டால் சகோதரர்கள். எந்த வழியினால் சகோதரர்கள் என்று சொன்னால் தந்தை செகண்ட் மேரேஜ் ஃபஸ்ட் மேரேஜ் என்ற 2 திருமணங்கள் முடித்ததை வைத்து கொண்டு நாங்கள் சொல்லுவோம் அஹுன் லில் அப், சகோதரர் எந்த வகையில் என்று சொன்னால் தந்தை 2, 3, 4 திருமணங்கள் முடித்ததன் வகையில் சகோதரர்கள். எனவே தந்தை வழி சகோதரர் என்று சொல்லுவோம். அஹுன் லில் என்று சொன்னால் என்ன? தாய் வழியினால் வந்த சகோதரர், தாய் வழியினால் வந்த சகோதரி. உஹ்துன் லில் இது எப்படி வரும் என்று சொன்னால், உதாரணமாக ஒரு பெண் மேரேஜ் பண்ணுறா. அவன் திருமணத்துக்கு பின்னால் ஒரு பிள்ளை, உதாரணமாக அவர் ஹஸ்பண்ட் மௌத்தாகிற அல்லது டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டார். இவன் என்ன செய்கிறா என்றால் ஒரு பிள்ளையோடு சேர்ந்து செகண்ட் மேரேஜ் ஒன்று பண்ணுறா. அவக்கும் பிள்ளை பிறக்குது. அப்போ 2வது திருமணத்தில் பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைக்கும் 1வது திருமணத்தில் பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைக்கும் தாய் யார் என்று பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆளை தான் நிற்கும். தகப்பன் ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு. ஆனால் உம்மா ஒரே அழைப்பாங்க. அப்போ நாங்கள் சொல்லுவோம் 2 பேருக்கும் மத்தியில் உள்ள உறவு முறை அந்த பிள்ளைகளுக்கு மத்தியில் அஹுன் லில் அல்லது உஹ்துன் லில் தந்தை வழியினால் தாய் வழியினால் வந்த சகோதரர்கள், தாய் வழியினால் வந்த சகோதரிகள் அப்படின்னு சொல்லுவோம். இதை மாஷா அல்லாஹ்னு விளங்கி கொண்டீங்க என்றால் இவர்களுடைய சட்டங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கொள்ளேன்.